வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 12th தேர்ட் லெசன் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்டு மேக்னெட்டிசம், மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவுகள் மற்றும் காந்தவியல், அந்த லெசன் வந்து பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு நீட் சிலபஸில் யூனிட் 13, நீட்டில் வந்து நமக்கு யூனிட் 13 இது மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்டு மேக்னெட்டிசம். Effects of current and magnetism. மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள், மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் மற்றும் காந்தவியல். ஸோ இதுதான் நமக்கு டைட்டிலு. இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட் லெசன் மாதிரி ஒரு சாப்டர் தான். ஓகேயா, நமக்கு வந்து இந்த 12th போர்ஷனை பொறுத்தவரையிலையும் ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், நிறைய கண்டென்ட் வந்து நிறைய இருக்கும். அடுத்தடுத்த சாப்டர்ஸ்லாம் மீதி 7 சாப்டர்ஸுமே வந்து கண்டென்ட் வந்து கம்மி தான். குறிப்பாக வந்து லாஸ்ட் 3 சாப்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப சிலபஸ் வந்து ரொம்ப கம்மி, கண்டென்ட் வந்து கம்மி. அதனால் பயப்பட வேணாம். இந்த ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும், டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை. எவ்வளோ டைம் ஆனாலும் கொஞ்சம் வந்து இது பண்ணி ஃபுல்லாக படிச்சிடுறது நல்லது. ஏன்னா அதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த கடைசி 3 லெசன்லாம் ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும். இப்போ டாபிக்ஸ் வந்து ரொம்ப கம்மி, இது பண்ண வேணாம். இப்போ இது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எப்படி முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஃபிசிக்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க பயாலஜி வந்து ரொம்ப ஈஸி, பயாலஜி வந்து படிச்சிட்டாவே வந்து நமக்கு 45, 90 கொஸ்டின்ஸ் இருக்குது, அப்போ வந்து 9, 4, 36, 360 மார்க் வந்து எடுத்துட முடியும், குவாலிஃபை ஆயிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறது வழக்கம். அது உண்மை தான், குவாலிஃபை ஆயிடலாம், எலிஜிபிள் ஆயிடலாம், அதில் வந்து மாற்றமே கிடையாது. பட் நமக்கு வந்து சீட் கிடைக்கணும் அப்படின்னா, அந்த மெரிட்டில் வந்து சீட் கிடைக்கணும் அப்படின்னா வெறும் குவாலிஃபை ஆனால் மட்டும் பத்தாது. நமக்கு தெரியும் அந்த டாப்பர்ஸில் நம்ம இருக்கணும் இல்லையா. எவ்வளோ சீட் இருக்கோ அதுக்குள்ளே அந்த நம்பர்ஸ்குள்ளே நம்ம வரணும், அப்போ தான் நமக்கு வந்து சீட் கிடைக்கும். அதுதான் முக்கியம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம வந்து டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான், ஃபிசிக்ஸ் தான் நமக்கு வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. ஏன்னா பயாலஜி எல்லாருமே படிச்சிருவாங்க, தியரிட்டிக்கலாக இருக்கனால படிச்சிருவாங்க, கெமிஸ்ட்ரியும் ஓரளவு படிச்சிருவாங்க. செக் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே தான் இருக்குது, ஃபிசிக்ஸில் தான் இருக்குது. ஏன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்கில்லு, தனி ஸ்கில்லு. அது ஒன்றும் முடியாது எதுவும் கிடையாது, டெவலப் பண்ணிக்கிறது தான். ஸ்கில்லுங்கிறது என்னென்னா நம்ம ப்ராக்டிஸில் டெவலப் பண்ணிக்கிறது தான் ஸ்கில்லு. பிறக்கும் போதே யாருமே வந்து எல்லா ஸ்கில்லோடையும் பிறக்கிறது கிடையாது. ஓகே, நம்ம டெவலப் பண்ணிக்கிறது தான். ஸோ அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த ஸ்டேஜ் பயாலஜி தரவாக படிக்கணும், கெமிஸ்ட்ரி படிக்கணும், அதுக்கு மேலே டிசைட் பண்ணுறது அது வந்து எல்லாருமே படிப்பாங்க. பட்டு இந்த இதில் டஃப்பான ஏரியாவில் யார் வந்து நல்லா சைன் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து என்னது செலக்ட் ஆகிறாங்க. ஓகே, ஸோ அப்போ இதுக்கு வந்து நீங்கள் டைம் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை படிச்சுட்டு அதை விட்டுட்டு இதை படித்தா ஒன்றும், அது படிக்கணும், அதுக்கு மேலே இதுக்கு வந்து டைம் வந்து நீங்கள் அதிகம் அலோகேட் பண்ணணும். அது முக்கியம். பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடலாம், இதில் எதுவும் மாற்றம் இல்லை. அதனால் பயாலஜி தரவாக படிங்க, பயாலஜியில் ஃபுல் மார்க் வாங்குகிற அளவுக்கு படிங்க, கெமிஸ்ட்ரி படிங்க. கூட வந்து இதுக்கு வந்து டைம் அதிகம் நீ இது பண்ணணும். ஏன்னா இதில் தான் வந்து எக்ஸாம் எழுதுகிறப்பையும் சரி, ஃபிசிக்ஸ் ஏரியாவில் தான் நமக்கு டைம் அதிகம் தேவைப்படும். ஏன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும், ப்ரிப்பரேஷன்லேயும் டைம் அதிகமாக இது பண்ணணும் தேவைப்படும். ஸோ அதனால் நீங்கள் டெய்லி படிக்கும்போதே வந்து டைம் அலோகேஷன் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இவ்வளோ நேரம் பயாலஜி இவ்வளோ நேரம் படிக்கணும், கெமிஸ்ட்ரி இவ்வளோ நேரம் படிக்கணும், ஃபிசிக்ஸ் இவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் அலோகேட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் டெய்லி ப்ரிப்ரேஷன் டைம் வந்து எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். தூங்குகிற நேரம் எவ்வளோ நேரம் அப்படிங்கிறது ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ரொம்ப லேட்டாக தூங்க போகிறது, ஒரு நாளைக்கு சீக்கிரமாக தூங்க போகிறது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அடுத்தடுத்த நாள் ஸ்டடீஸ் வந்து உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து பாதிக்கும். ஃபிக்ஸடாக அத்தனை மணிக்கு நான் படுக்க போவேன், 10 மணிக்கு படுத்துருவேன் நைட்டு, மார்னிங் 4 o'clock எழுந்திருவேன் அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸடாக அந்த ஒரு மாதம் வந்து ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. மார்னிங் எழுந்திரிக்கிறதோ அதெல்லாம் வந்து கஷ்டம் தெரியாது. ரெகுலராக ஆட்டோமேட்டிக்காக அந்த பாடி கிளாக்குங்கிறது ரன் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃபிசிக்ஸை பொறுத்தவரையிலையும் என்ன அப்படின்னா, சிலபஸ் வந்து உங்கள் கையில் இருக்கணும். சிலபஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், இதுலேயும் போட்டிருக்கோம், நம்ம சேனல்லையும் போட்டிருக்கோம்.
வாட்ஸ்அப் குரூப்லேயும் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ சிலபஸ் வந்து முதல்ல இருக்கணும். சும்மா வந்து சில பேர் வந்து மெட்டீரியல்னு சொல்லிட்டு கண்ட நோட்ஸை வாங்கிட்டு இது பண்ணுறீங்க. அது மாதிரி பண்ணவே கூடாது. நிறைய நோட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில், வந்து நிறைய நோட்ஸ் கிடையாது. குறிப்பாக இங்கிலீஷ் மீடியத்துக்கு நிறைய இருக்குது, தமிழ் மீடியத்துக்கு கிடையாது. தமிழ் மீடியத்துக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்தில் நிறைய கைடு கிடக்கு. நீங்கள் பார்த்து கிடைக்கிற நோட்ஸ் எல்லாம் வாங்கி பார்த்துக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இவ்வளோ படிக்க இவ்வளோ இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா அதுன்னா நமக்கு டைம் ஆகிடும், படிக்க முடியாது. அவ்வளவும் தேவையில்லை. நமக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா சிலபஸ் தேவை. இது மாதிரி சிலபஸ் இருக்குது நம்ம வெப்சைட்டில், என்டிஏ வெப்சைட்டில் இருக்கக்கூடிய சிலபஸை வந்து முதல்ல உங்கள் கையில் இருக்கணும். ஒரு காப்பி இருக்கணும், ஹார்ட் காப்பியோ சாஃப்ட் காப்பியோ இருக்கணும். ஒரு சாப்டர் எடுத்து படிக்கிறீங்கன்னா அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய சிலபஸ் ஃபஸ்ட் லைன், இப்போ உதாரணத்துக்கு வந்து 3rd சாப்டர், இந்த சாப்டர் எடுத்துக்கோமே, மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னட்டிசம்னா ஃபஸ்ட்டு என்ன சிலபஸில் என்ன கொடுத்துருக்கு, பயட் சாவர்ட் லா அப்படின்னு கொடுத்துருக்கு. பயட் சாவர்ட் லா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. அதுக்கு பாயிண்ட் வந்து இது பண்ணுங்கள். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ், இதுக்குன்னு தனி மெட்டீரியல்ஸ் பெருசாக ஒன்று உங்கள்கிட்ட மெட்டீரியல்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சு படிங்க. நம்ம வந்து அனுப்பிச்சிருக்கோம், அதை வச்சு படிங்க. ஃபார்முலா லிஸ்ட்டு கொடுக்குறோம், அது போதும். என்னை பொறுத்தளவு நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் வந்து இட் இஸ் மோர் தென் எனஃப். இந்த நீட்டுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாமே அதில் வந்து இருக்குது. அதில் கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸும் லெவல் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து நீட்டு ப்ரீவியஸ் இயர் நீட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த லெவலுக்கு இருக்குது. அதை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதும். அதனால் பெருசாக மெட்டீரியல்லாம் இது பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ அதுலேயே படிக்கலாம். இப்போ பயட் சாவட்லான்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பயட் சாவட்லாம் நம்ம புக்லேயே இருக்குது. பயட் சாவட்லாம் என்ன, முதல்ல லா தெரியணும், அதுக்கான ஈக்குவேஷன் தெரியணும். இதுதான். இதை பயட் சாவட்லான்னு போட்டு ஒரு பேப்பரில் அந்த லாவையும் அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டா போதும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும், பார்க்காம எழுத தெரியணும் அந்த ஈக்குவேஷனை. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் டு கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப்னு இருக்குது. இப்போ அப்ளிகேஷன் டு கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப்னால் அதை நான் வந்து டெரைவ் பண்ண போகிறோம்லாம் கிடையாது. ஸோ அதுக்கு வந்து பயட் சாவர்ட் லா அப்ளை பண்ணி அந்த கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப்போட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன, எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ அதை எடுத்து எழுதிக்கணும். இப்படி சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லைனுக்கும் நீங்கள் வந்து நோட்ஸ் வந்து வச்சுக்கணும். சில இதுக்கு வந்து ஈக்குவேஷன் மட்டும் இருந்தால் போதும், சிலதுக்கு வந்து பாயிண்ட்ஸ் இருக்கும், சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆம்பியர்ஸ் லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆம்பியர்ஸ் லாவில் வந்து என்னென்னா அந்த நம்ம சொல்லுவோம் க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஐ நாட் அப்படின்னா, அந்த ஐ நாட்டுங்கிறது என்னது, நெட் கரண்ட்டு என்க்ளோஸ்ட் பை த லூப் அப்படிங்கிறது. அந்த இதெல்லாம் கீ பாயிண்ட். அப்போ இஃப் த கண்டக்டர் இஸ் அவுட் சைடு த லூப்னா அது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாது அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி லைன் பை லைன் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கான நோட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். இப்போ வந்து சிலபஸில் 20 டாபிக்ஸ் இருக்குன்னா 20 டாபிக்ஸ்க்கும் பாயிண்ட்ஸ் இருக்கணும். உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கணும். பாயிண்ட்ஸ்னால் பாயிண்ட்ஸ், தியரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் தான் தியரிட்டிக்கல் பாயிண்ட்ஸு, ஈக்குவேஷனாக ஈக்குவேஷன் இருக்கணும். இவ்வளோ தான். இது வந்து என்னென்னா ஒரு 2 பக்கத்தில் முடிஞ்சிடும். இதுதான் நோட்ஸ். இது தரவாக வச்சுக்கணும். இதை வந்து தரவாக படிச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்ளிகேஷன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது தான். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும், இந்த சாப்டரில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து முதல்ல எடுக்கணும். இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து இந்த சாப்டரில் எந்தெந்த ஏரியாவில் கேட்டிருக்காங்க, எந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க, எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம வந்து படித்து பார்க்கணும், கொஸ்டின்ஸை பார்க்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கொஸ்டின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸை வந்து இந்த எல்லா டாபிக்ஸும் கவர் ஆகிற மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய நமக்கு வந்து மெட்டீரியல் இருக்குது. எக்ஸசைஸ் இது சாம்பிள் கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து கொடுக்குற மாதிரி மெட்டீரியல் நிறைய இருக்குது. நம்ம குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுங்கிறது ப்ராக்டிஸில் தான் வரும். அது வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற ஸ்கில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயப்படவே தேவையில்லை. ப்ராக்டிஸில் எல்லாமே வந்துடும். எதுவுமே பிறக்கும்போதே நம்ம வந்து கற்றுக்கிட்டு வர்றது கிடையாது. ப்ராக்டிஸ்லாம் வந்துடும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப அந்த கொஸ்டினை படித்தா அந்த டாப்பிக்கான இப்போ வந்து கரண்ட் பயட் சாவர்ட் லா பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா பயட் சாவர்ட் லா ஈக்குவேஷன் ஞாபகம் வந்துருச்சுனாவே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓவர். அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன பண்ணோம், அந்த கொஸ்டினில் சில கிரிட்டிக்கலாக சில இது வந்து இது பண்ணோம். டேரெக்டாக கொஸ்டின் இருக்காது இல்லையா, கொஞ்சம் அதை வந்து அனலைஸ் பண்ணி அந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு இருக்குது. ஸோ அது ப்ராக்டிஸில் தான் வரும். அது வந்து ஃபிக்ஸடாக இப்படி தான் அப்படின்லாம் ஒரு வார்த்தையெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம இது வரைக்கும் சால்வ் பண்ண கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். 30 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ அது வந்து ஒவ்வொரு கொஸ்டின்லையும் ஒவ்வொரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்குவீங்க. அதனால தான் அந்த ப்ராக்டிஸ் வந்து முக்கியம்னு சொல்கிறோம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற அந்த ப்ராக்டிஸ் வந்து முக்கியம். வெரைட்டி ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து ஐடியா கிடைக்கும். அப்படி தான் நம்ம வந்து இது பண்ணிக்க முடியும். அது ஒரு தடவை அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியாச்சுன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து கேட்க போகிறாங்க. நமக்கு வந்து ஈஸியாக
அப்ரோச் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினா இப்படி தான் சால்வ் பண்ணுங்கிறது வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து அடுத்தடுத்த நாள் ஒரு சாப்டர் முடித்தோடனே நம்ம ஃபார்முலா லிஸ்ட்டை வந்து ஒவ்வொரு நாளுமே ரிவிஷன் பண்ணணும். ஃபார்முலா லிஸ்ட் இப்போ இந்த சாப்டருக்கு 2 பக்கத்தில் அந்த ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்களா, ஃபார்முலா லிஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபார்முலா லிஸ்ட் வந்து அடுத்து 4th சாப்டர் போகிறப்பையும் 4th சாப்டர் படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு நாள் காலையில் இருந்துச்சு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் 3rd சாப்டர் ஃபார்முலா ரிவிஷன் பண்ணணும். இப்போ ஒரு 8th சாப்டர் போயிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி 7 சாப்டர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த 7 சாப்டர்ஸ் ஃபார்முலாவும் நம்ம வந்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிவிட்டு 8th சாப்டர் போகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ப்ரீவியஸ் டே வரலையும் நம்ம என்ன படித்தோமோ அந்த ஃபார்முலா லிஸ்ட்டை மட்டும் டெய்லி ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். எத்தனை தடவை நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கமோ, டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கமோ, அப்போ தான் அது வந்து மறக்காமல் இருக்கும். ஈஸியாக வந்து உடனே மைண்டில் ரீகலெக்ட் பண்ண முடியும். நம்ம கொஸ்டினை பார்த்தோன்னே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த பேசிஸில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். பயப்பட வேணாம். ஒன்றும் சிலபஸை பார்த்துட்டு சிலபஸ் வந்து லைன் பை லைன் படிக்கணுமா, இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்னெலாம் ஒன்றும் ஒரி பண்ணவே தேவையில்லை. கண்டிப்பாக முடிச்சிட முடியும். ஓகே. சில சாப்டர்ஸ் மட்டும் தான் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நம்ம சொன்ன மாதிரி எந்தெந்த ஏரியாவில் கொஸ்டின் வருது, எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இது பண்ணிடலாம். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒரு 45 கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா 45 மினிட்ஸில் சால்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஸ்பீடும் முக்கியம். ஏன்னா சில கொஸ்டின் வந்து எல்லாமே வந்து ப்ராப்ளமாக இருக்காது. சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னே ஆன்சர் சொல்கிற மாதிரி டேரெக்டான கொஸ்டினும் இருக்குது, சின்ன கொஸ்டின், ஆனால் அதுக்கு 4 மார்க்கு இல்லையா? ஸோ அந்த இது இருக்குது. அதே மாதிரி சுத்தமாக தெரியாத கொஸ்டினை வந்து ஒமிட் பண்ணிவிட்டு போயிடணும். அதை அட்டன் பண்ணி நெகட்டிவ் மார்க் வாங்குறது அது வந்து நல்லது கிடையாது. தெரியாத கொஸ்டினை ஒமிட் பண்ணிட்டு போயிடணும். ஸோ இந்த இதை வந்து நம்ம அப்போ ஒரு 45 கொஸ்டின் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 45 கொஸ்டின்ஸ் லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அது ஒரு சாப்டர் பேஸ்டாக இருக்கலாம், 2-3 சாப்டர் பேஸ்டாக இருக்கலாம். அது எப்படி வேணுமாலும் இருக்கலாம். ஒரு 45 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 45 மினிட்ஸ் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்து சால்வ் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள். ஓகேயா? கீ வச்சுக்கிட்டு எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள். அடுத்து எந்தெந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியல அதுக்கு வந்து ஆன்சர் பாருங்கள். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிட முடியும். இது ஒன்றும் இது கிடையாது, ஹார்ட் ஒர்க்கு தான். ஓகே. அதனால் நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிங்க. ஓகே. ரைட். இப்போ நம்ம இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்டு மேக்னட்டிசம், மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவுகள், காந்தவியல், அதில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பயட்-சாவர்ட் லா. பயட்-சாவர்ட் அப்படிங்கிறது சயின்டிஸ்டோட நேம். அதனுடைய விதி என்ன அப்படின்னா ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய கடத்தி, கரண்ட் கேரிங் கண்டக்டர், அதில் ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கணும். ஒரு செக்மெண்ட்னா அது இப்போ இது ஃபுல்லாக கரண்ட் போகுது, அதில் ஒரு பார்ட் எடுத்துக்கணும். அதனுடைய லென்த் எவ்வளோ அப்படின்னா டிஎல். என்னுடைய லென்த் வந்து டிஎல். இப்போ இது வழியே எவ்வளோ கரண்ட் போகுதுன்னா ஐ. சரியா? இப்போ இந்த செக்மெண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ஐடியல் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம், கரண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஐடியல் வெக்டார்னு சொல்ல முடியும். ரைட். இப்போ இதனால் நமக்கு என்ன தெரியும்னா ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர், ஒரு ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆனிச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும், காந்தப்புலம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதை சுற்றி என்ன ஆகும்னா நமக்கு வந்து காந்தப்புலம் உருவாகும். அப்போ ஒரு புள்ளியில், உதாரணமாக இந்த புள்ளியில் ஒரு ஆர் டிஸ்டன்ஸில் இந்த இடத்துல காந்தப்புலம் எவ்வளவு, காந்தப்புல வலிமை எவ்வளவு, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எவ்வளவு அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பயட்-சாவர்ட் லா. புரியுதா? பயட்-சாவர்ட் லானா என்னன்னு கேட்டால் வெறும் ஈக்குவேஷனை சொல்லக்கூடாது, அது என்ன எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக இருக்கணும். ஓகேயா? பயட்-சாவர்ட் லா எதை சொல்லுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் டியூ டு என்னது கரண்ட் எலமெண்ட். மொத்த கண்டக்டருக்கும் கிடையாது, மொத்த இந்த ஒயர் ஃபுல்லாக எவ்வளோ 10 மீட்டர் நீளம் இருக்குன்னா 10 மீட்டர் நீளம் உள்ள 10 மீட்டர் நீளத்துக்கும் அதனால் எவ்வளோ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது சொல்கிறது கிடையாது பயட்-சாவர்ட் லா. அதில் ஒரு செக்மெண்ட், ஒரு பார்ட் ஐடியல், அதனால் இங்கே எவ்வளோ காந்தப்புலம் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் பயட்-சாவர்ட் லா. அதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிபி = μ0/4π × IDL sin θ/r². இதான் வந்து ஃபார்முலா. டிபி = μ0/4π IDL sin θ/r² அப்படிங்கிறது தான் நமக்கான ஃபார்முலா. இப்போ இந்த μ0/4π அப்படிங்கிறது என்னென்னா கான்ஸ்டன்ட், மாறிலி. ஓகே. டிபிங்கிறது தான் காந்தப்புல செறிவு அல்லது காந்தப்புல வலிமை, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் இந்த பாயிண்டில் எவ்வளோ அப்படிங்கிறது. அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட், மாறிலி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன சொல்லுது? டிபி இஸ், இதுவும் கரண்ட்டு என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல்.
டைரக்ட்லி அதாவது இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகும், காந்தப்புல வலிமை அதிகரிக்கும். அதே மாதிரி டிஎலுக்கும் என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்படின்னா என்னது, இந்த லென்த் இருக்குல்ல, இந்த லென்த் இன்னும் அதிகப்படுத்தினோம்னா, அந்த எலமெண்ட்டோட லென்த் இன்னும் அதிகப்படுத்தோம்னா இங்கே ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த்து காந்தப்புல வலிமை அதிகரிக்கும்னு சொல்கிறது. அடுத்து இந்த தீட்டா என்ன சார் அப்படின்னா, இங்கே பாருங்க, இந்த கரண்ட் எலமெண்ட் இருக்குல்ல, இதுக்கும் இந்த பாயிண்ட்டு இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுற ஒரு லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கும் இந்த கரண்ட் எலமெண்ட்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் நம்ம என்ன சொல்கிறோம், தீட்டான்னு சொல்கிறோம். ஸோ அதனுடைய சைன் வேல்யூ சைன் தீட்டாவுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகே, அடுத்து ஆர்னா என்னது, ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த கரண்ட் எலமெண்ட்டுக்கு உள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், பர்பண்டிகுலராக தான் எடுக்கணும், கிராஸாக எடுக்கக்கூடாது. ஸோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் தான் ஆர். அதனுடைய ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் அதுக்கு என்னது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்படின்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா டிபி வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். எவ்வளோ டைம்ஸு, இது 2 டைம்ஸ் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா இது 4 டைம்ஸ், அதான் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4 டைம்ஸ் டிக்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் பையட்-சாவர்ட் லா. ஓகே, இப்போ இதை வந்து வெக்டார் ஃபார்மில் சொல்ல முடியுமா அப்படின்னா, ஏன்னா டிபிங்கிறது என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலம், அது வந்து வெக்டார் குவான்டிட்டி. அப்போ வெக்டாரில் சொல்லணும்னா எப்படி எழுதுறது அப்படின்னா, இதையும் பாருங்கள், இங்கே வந்து டிபி வெக்டார் போட்டுக்கணும் ஈக்குவல் டு இது கான்ஸ்டன்ட் μ0/4π அப்படியே இருக்கட்டும். இங்கே இதில் வந்து எது வெக்டார் அப்படின்னா, அந்த ஏற்கனவே சொன்னேன் ஐடியல் வெக்டார், அதுதான் வெக்டார். அப்போ ஐடியல் வெக்டார் ஓகே இன்ட்டு இங்கே பாருங்கள் ஐடியல் சைன் தீட்டா, இது எப்படி எழுதுறேன், ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார் அப்படி எழுதலாம், பை இங்கே வந்து என்ன போடலாம் R³ போடலாம், பை R³ இப்படி எழுதலாம். இப்போ இதுவும் எப்படி ஈக்குவல் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக ஏ வெக்டார்னு வச்சுக்கோம், இது பி வெக்டார்னு வச்சுக்கோம். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா என்ன ஃபார்முலா, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னா ஏபி சைன் தீட்டான்னு சொல்லுவோம் இல்லையா, ஏபி சைன் தீட்டான்னு சொல்லுவோம். அது மாதிரி ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் வெக்டார்னா என்ன வரும், ஐடியல் இன்ட்டு ஆர் சைன் தீட்டான்னு வரும் இல்லையா. இதை இங்கே எழுதுகிறேன், இது எப்படி இதுக்கு ஈக்குவல் ஆகுதுன்ட்டு, டிபி ஈக்குவல் டு μ0/4π, இது வந்து வெக்டார், இது வந்து மேக்னிடியூட் மட்டும், எண் மதிப்பு மட்டும் வரும், ரைட். μ0/4π, இப்போ இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறேன், ஏபி சைன் தீட்டானா ஏங்கிறது என்னது ஐடியல், பிங்கிறது என்னது ஆர். அப்போ ஐடியல் ஆர் சைன் தீட்டா பை கீழே என்ன போட்டிருக்கேன், R³ போட்டிருக்கேன் சரியா. அப்போ இதில் ஒரு ஆர் கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே R² வரும். அப்போ டிபி ஈக்குவல் டு μ0/4π ஐடியல் சைன் தீட்டா பை R² வரும். இந்த ஃபார்மில் கிடைக்குதா. ஸோ இப்படி எழுதலாம், வெக்டார் எழுதுறப்ப இப்படி எழுதலாம். இன்னொரு மாதிரி எழுதலாம், எப்படி வெக்டாரில் இன்னொரு மாதிரி எப்படி எழுதலாம்னா, பையட்-சாவர்ட் லாவை இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி கேட்டாலும் இதில் எது கரெக்டுன்னு கேட்டுருவாங்க இந்த ஈக்குவேஷன்ஸில். ஓகேயா, சப்போஸ் இங்கே வந்து R² இருந்ததுன்னா தப்பு, அதாவது இங்கேயும் ஆர் இருக்குது, இங்கேயும் R² போட்டிருந்தாங்க தப்பு இந்த ஈக்குவேஷன். இங்கே ஆர் வருதுன்னா இங்கே வந்து எனக்கு R³ தான் வரும். ஓகே, இப்படி எழுதலாம். ஸோ இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம். வேறு மாதிரி இன்னொரு ஃபார்ம்லேயும் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, டிபி ஈக்குவல் டு டிபி வெக்டார் ஃபார்மில் ஈக்குவல் டு μ0/4π ஐடியல் வெக்டார் கிராஸ் R³ போடலாம். R³ போட்டால் இங்கே R² தான் போகணும். நல்லா பாருங்க, இங்கே ஆர் வெக்டார் போட்டால் இங்கே R³ கீழே, R³ போட்டால் இங்கே R². என்ன ரீசன் சார் அப்படின்னா, இங்கே ஆர் வெக்டார்னா இதோட வேல்யூ என்ன வேணுமாலும் இருக்கலாம், இதோட வேல்யூ வந்து என்ன வேணுமாலும் இருக்கலாம். R³ போட்டாச்சுன்னா இதோட வேல்யூ வந்து 1, இது வந்து யூனிட் வெக்டார், இதோட வேல்யூ வந்து 1. அப்போ இதோட வேல்யூ என்ன வரும், இதை மேக்னிடியூட் எழுதணும்னா எப்படி எழுதுவோம், டிபி ஈக்குவல் டு μ0/4π அங்கே சொன்ன மாதிரி ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஏபி சைன் தீட்டா தானே. இப்போ இதோட எண் மதிப்பு என்னது, ஏன்னா எண் மதிப்பு, ஏ வெக்டார்னா இதில் மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது, எண் மதிப்பு இருக்குது, திசையும் இருக்குது. ஆனால் இதில் வந்து வெறும் எண் மதிப்பு மட்டும் தான் இருக்குது. ஏ வெக்டாரோட எண் மதிப்பு மட்டும் தான் ஏ. அது மாதிரி இந்த ஐடியல் வெக்டாரோட எண் மதிப்பு என்னது, ஐடியல். ஓகே, R³ எண் மதிப்பு என்ன சொன்னேன், R³ யூனிட் வெக்டார், ஓரளவு வெக்டார். ஓரளவு வெக்டார்ன்ற அந்த எண் மதிப்பு 1, அப்போ இன்ட்டு 1 தான், இதனுடைய எண் மதிப்பு 1 தான், அவ்வளோதான். ஓகே, பை R². ஆனால் என்ன வருங்க பக்கத்தில், ஏபி சைன் தீட்டா, அப்போ இங்கே ஒரு சைன் தீட்டா வரும்ல, சைன் தீட்டா போகும். அப்போ என்ன கிடைக்குது பாருங்கள், டிபி ஈக்குவல் டு μ0/4π ஐடியல் சைன் தீட்டா பை R². இது கிடைக்குதா, மேக்னிடியூட் கிடச்சிருச்சா. ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இந்த ஒரு பையட்-சாவர்ட் லாவை இத்தனை விதமாக எழுதலாம். நம்ம வெக்டார் எழுதுகிறப்ப இத்தனை விதமாக எழுதலாம், ஸ்கேலார் எழுதலாம் ஒரே விதம். ஓகேயா, வெக்டார் எழுதுகிறப்ப தான் என்ன எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். இது வந்து ஸ்கேலார் மேக்னிடியூட் மட்டும் தான். ஓகேயா, மேக்னிடியூட் மட்டும் தான்.
ஸோ வெக்டார் எழுதுகிறப்ப இந்த மாதிரி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். ஸ்கேலார் எழுதுகிறப்ப இந்த மாதிரி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், மேலே இங்கேயும் ஆறால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மேலே ஒரு ஆறு சேர்ந்துருக்கு தெரியுதா, கீழே ஒரு ஆறு சேர்ந்து ஆறு கியூப் ஆயிரும். இப்படி பண்ணும். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும். ரைட். அடுத்து இது சிலபஸில் என்ன இருக்குன்னா, பயோட்-சாவர்ட் லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் டு கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப் கேட்டிருக்காங்க. இப்போ சர்க்குலர் லூப் பயோட்-சாவர்ட் லாவோட பயன்பாடு, அதில் சர்க்குலர் லூப், கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப்னா மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருள். ஓகே, கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப்க்கு பயோட்-சாவர்ட் லாவை அப்ளை பண்ணணும். கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப். ஏன் சர்க்குலர் லூப்புன்னு சொல்கிறோம், லூப்புன்னா என்னென்னா இங்கே ஆரம்பித்து மறுபடியும் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே வந்து முடியணும், அதான் லூப். சரியா, அப்போ அந்த லூப் வந்து என்ன ஷேப்பில் வேணுமாலும் இருக்கலாம், இப்படி ட்ரையாங்குலராக கூட இருக்கலாம், ஸ்கொயராக கூட இருக்கலாம், அதான் லூப். சரியா, அப்போ இங்கே நம்ம எடுத்துக்கிட்டது வந்து என்னது, சர்க்குலர் லூப். அதனால் அந்த சர்க்குலர் லூப் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஓகே, ரைட். இப்போது கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப், அதுக்கு நம்ம பயோட்-சாவர்ட் லாவை அப்ளை பண்ணுறோம். அதாவது மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருள். மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருள், வட்ட கம்பிச்சுருள். இதுக்கு நம்ம பயோட்-சாவர்ட் லாவை அப்ளை பண்ணுறோம். அதாவது ஒரு கம்பிச்சுருள் இருக்குது, அந்த கம்பிச்சுருளில் n சுற்றுகள் இருக்கலாம், இது மாதிரி n சுற்றுகள் இருக்கலாம். அதனுடைய மையம் வந்து ஓன்னு வச்சுக்கிறோம், அதனுடைய ஆரம் வந்து கேபிட்டல் ஆர். இப்போ இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, மின்னோட்டம் பாயுது. எவ்வளோனா மின்னோட்டம் I. இந்த மின்னோட்டம் பாயறதுனால என்ன ஆகும், இதை சுற்றி காந்தப்புலம் உருவாகும். அப்போ இதனுடைய அச்சு ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், இதுதான் ஆக்சிஸ். ஆக்சிஸில் ஒரு இசட் டிஸ்டன்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, எவ்வளோ காந்தப்புலம், எவ்வளோ பி எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த டாபிக். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2 எலமெண்ட் எடுத்துக்குவோம். இந்த எலமெண்ட்னால பயோட்-சாவர்ட் லா தான் அப்ளை பண்ண போகிறோம். பயோட்-சாவர்ட் லா எதை பற்றி சொல்லுதுன்னு சொல்கிறேன், மொத்த ஒயருக்கு சொல்லலை, ஒரு எலமெண்ட்டுக்கு தான், ஒரு சிறு பகுதிக்கு தான் சொல்லுன்னு சொன்னோமா. அதனால் இந்த இடத்துல ஒரு சிறு பகுதி எடுத்துக்குவோம். இந்த சிறு பகுதியினால் இங்கே எவ்வளோ காந்தப்புலம், மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் இந்த எலமெண்ட்னால இங்கே எவ்வளோ காந்தப்புலம், மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிப்போம். சரியா, அது ரெண்டையும் என்ன பண்ணணும், கூட்டணும். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இது மாதிரி பேரா ஆப்போசிட், டயமெட்ரிக்கலி ஆப்போசிட்டாக ஒவ்வொரு பேரா எடுக்கணும். இந்த பக்கம் இப்படி எடுத்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் கூட்டணும். பண்ணோம்னா நமக்கு இங்கே டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்கும், மொத்த காந்தப்புலம் கிடைக்கும். அதுக்கு தான் என்ன பண்ணுவோம், இன்டகிரேஷன் பண்ணுவோம். இந்த டெரிவேஷன் அப்படி தான் போகும், நம்மளுக்கு டெரிவேஷன் தேவையில்லை. இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா, அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டெரிவேஷனில் என்ன கிடைக்கும் அதுதான் முக்கியம். என்ன தேவை, என்ன வரும் அப்படின்னா, B = μ0 Ni/2, μ0 Ni/2 இன்ட்டு R² + Z² ஹோல் பவர் 3/2 அப்படின்னு கிடைக்கும். இப்படி கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கிடைக்கும். இப்போ இதை வந்து வெக்டார் ஃபார்மில் சொல்லணும் அப்படின்னா நம்ம வெக்டார் சேர்த்துக்கலாம். இங்கே வெக்டார் சேர்க்கணும், இங்கே வந்து ஒரு யூனிட் வெக்டார் சேர்க்கணும், K கேப் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் வெக்டார் சேர்த்துக்கணும். அந்த K கேப் எதை சொல்லுது அப்படின்னா, அது டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்தப்புலத்தினுடைய திசை எது அப்படிங்கிறத நமக்கு சொல்லும். சரி, அந்த திசையை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் தம் ரூல்னால், இப்போ வந்து காயில் வந்து இந்த கிடைத்தளத்தில் இந்த ஹரிசாண்டலாக இந்த பேப்பரில் இப்படி ஒரு காயில் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து இப்படி வைக்கிறோம் கையை, ரைட் ஹேண்ட் தம் இப்படி வைக்கிறப்ப இந்த ஃபோல்டிங் ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, கையை விரலை இப்படி மடக்கியிருக்கோம்ல, எந்த டைரெக்ஷனில் அப்படி மடக்கியிருக்கோம், இப்படி இந்த டைரெக்ஷனில் மடக்கியிருக்குமா, அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. எது, மின்னோட்டத்தினுடைய திசையை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ மின்னோட்டத்தினுடைய திசை இந்த திசையில் இருக்குன்னா, இந்த தம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, டைரெக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ கரண்ட்டு இந்த டைரெக்ஷனில் மேலேருந்து பார்க்குறப்ப ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் இல்லையா, கை இப்படி மடிக்கிருக்கும், காயில் இப்படி இருக்குது. சரியா, அப்போ இந்த விரலை மடிச்சிருக்கோம்ல, இந்த திசையில் தான் மின்னோட்டம் பாயுது, கரண்ட்டோட டைரெக்ஷன். அப்போ மேலேருந்து பார்க்குறப்ப நமக்கு என்னது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். அப்போ காந்தப்புலம் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக மேல் நோக்கி இருக்கும். அதை சொல்கிறது தான் இது. ஓகே, அதுதான் இந்த கே கேப் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். ஸோ இப்போ வேல்யூ பார்த்துங்க, ஃபாலோ B வெக்டார் = μ0 Ni/2 × R² + Z² ஹோல் பவர் 3/2. இதில் μ0னா நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், வெற்றிடத்தின் உட்புகுதிறன். அதோட வேல்யூ 4π × 10⁻⁷. ரைட்.
என்னன்னா இதில் உள்ள சுற்றுகளுடைய எண்ணிக்கை, ஐனா இதில் பாயக்கூடிய மின்னோட்டத்தினுடைய அளவு கரண்ட்டு, 2 நம்பர், ஆறுங்கிறது இந்த ரேடியஸ் ஆஃப் த காயில், இசட்னா என்னது இந்த டிஸ்டன்ஸ். சரியா, இதெல்லாம் தெரியும். ஸோ இதுதான் ஃபார்முலா. இதை வச்சுட்டு நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அடுத்து வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி டைரக்ஷன் எப்படி இருக்குங்கிறது கண்டுபிடிக்க தெரியணும். இதோட டைரக்ஷன், காந்தப்புலத்தினுடைய திசை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும், அதுக்கு வந்து என்ன சொன்னேன், ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் தம் ரூல் அது யூஸ் பண்ணலாம். ஓகே, வலது கை கட்டை விரல் விதி. ரைட். அடுத்து வந்து இதோட சப்போஸ் இந்த பாயிண்ட் வந்து இங்கே எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க, சென்டரில் இந்த பாயிண்ட் இங்கே எடுக்காமல் இங்கே எடுக்கிறோம், சென்டர் ஆஃப் த காயிலே இங்கேயே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன வரும், அப்போ அட் சென்டர் ஆஃப் த காயில், மையத்தில், கம்பிச்சுருளுடைய மையத்தில் எடுத்துக்கிட்டா, இப்போ இந்த பாயிண்ட் இங்கே வந்துருச்சுன்னா இந்த இசட்டோட மதிப்பு என்ன ஆயிரும், 0 ஆயிரும்ல. அப்போ இசட் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே இசட் 0 ஆயிடுச்சுன்னா என்ன வரும் பாருங்க, இந்த இடத்துல இசட் 0 ஆயிடுச்சுன்னா என்ன வரும், பி ஈக்குவல் டு வெக்டார்லாம் விட்டுருவோம், μ0/4π μ0 இன்ட்டு NI பை 2 R² இந்த Z² போயிடுது, R² பவர் 3/2 இல்லையா. அப்போ இப்படி வந்து இப்போ 2 கேன்சல் ஆயிரும். இப்போ இங்கே வந்து R³ இருக்கும் இல்லையா, இது ஃபுல்லாக சேர்த்து என்னது இருக்குது, R³ இருக்குது, மேலே R² இருக்குது, இதில் ஒரு R² கேன்சல் ஆயிடுச்சுன்னா R தான் வரும். அப்போ என்ன ஃபார்முலா வரும், B ஈக்குவல் டு μ0 NI பை 2, மேலே எதுவும் கிடையாது, கீழே R மட்டும் இருக்குது, இப்படி வந்து இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் ஆஃப் த காயில், கம்பிச்சுருளுடைய மையத்தில் எவ்வளோ காந்தப்புலங்கிறதுக்கான ஃபார்முலா μ0 NI பை 2R. ஸோ இது 2 ஃபார்முலாவுமே நம்மளுக்கு தெரியணும். இதுதான் பயட்-சாவர்ட் லா, அதோட அப்ளிகேஷன்ஸ். ஓகே, அடுத்து வந்து நம்ம ஆம்பியர்ஸ் லா வந்து பார்க்கலாம், அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.